வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகம் முழுவதிலும் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி மற்றும் கள்ளர் துவக்கப் பள்ளிகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்க்கின்றனர். இவர்களுக்கு மாத சம்பளம் 1000 ரூபாய். தினமும் 3 மணி நேரம் பள்ளிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கஷ்டப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளம் என்பது எட்டாக்கனியாக உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரை 5 மாத சம்பளம் வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். அதைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை 3 மாத சம்பளம் தலா 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதன்பின் 2024 செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை 4 மாத சம்பளம் வழங்கவில்லை. பொங்கலையொட்டி பணம் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் தங்களின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு மாத சம்பளம் வெறும் 1000 ரூபாய் கூட வழங்க முடியாமல் அரசின் கஜானா காலியாகிவிட்டதா அல்லது அரசு நிதி திவாலாகி விட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எல்லோருக்குமான அரசுதான் விடியல் அரசு என்று மூச்சுக்கு 300 முறை அளந்துவிடும் திமுக அரசு அப்பாவி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை கூட தரவில்லை. இதனால் வெறுத்து போன துப்புரவு பணியாளர்கள் இந்த ஆண்டு பொங்கலை கருப்பு பொங்கலாக கருதி வீட்டில் முடங்கினர். பொங்கல் முடிந்த நிலையில் 4 மாத சம்பளம் தலா 4000 மற்றும் பொங்கல் போனஸ் என கூடுதல் தொகையை வழங்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இனிவரும் காலங்களில் விலைவாசிக்கு ஏற்ப மாத சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். திருச்சி சூரியூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. 800 காளைகள் மற்றும் 500 மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டனர். 8 சுற்றுகளாக நடைபெறும் போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசு பைக், 2வது பரிசு LED டிவி வழங்கப்படும். போட்டியில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு பீரோ, கட்டில், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் பார்வையிட்டார். ஒரு மாத காலத்துக்குள்ளார அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்த பொங்கல் என்று வரும்பொழுது அந்த நிரந்தரமான கேலரியில் ஏன்னா ஊர் மக்களாக சேர்ந்த இடத்தை எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல அது மிக ஒரு எழுச்சியோடு ஒரு பெருமை தரக்கூடிய அளவுக்கு அது கட்டப்படுகிறது. சூரிய கிராமத்தில் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்த சொல்லி நான் சொன்னேன், ஒரு சாராக சொல்ல மட்டும் கேட்காது, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த எந்த இடம்னு பொதுவாக சொல்லுகிறார்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்க கொடுத்த இடத்துல அதை நான் கட்டுறது. அதை எல்லாத்துக்குமே அது நாட் ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, மல்டி பர்பஸாக. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துறதா இல்லாமல் அது உள்ளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அத்லெட் ட்ராக் நாங்கள் போகிறோம், அது உள்ளுக்குள்ளாரே ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும், அது உள்ளுக்குள்ளாரே வாலிபால் எல்லாமே சேர்ந்து மல்டி பர்பஸ். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்பாட்டு கிடையாது, ஒட்டுமொத்தமாக வருஷம் முழுவதும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய மாட்டுப் பொங்கல் என்று வரும்பொழுது, ஜல்லிக்கட்டு என்று வரும்பொழுது மட்டும் அது ஜல்லிக்கட்டுக்கான இதுவாக அது மாறி. அலங்காநல்லூர்லாம் எடுத்துக்கிட்டாலே 3 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12000 ஜல்லிக்கட்டு காளைகள் பதிவு செஞ்சுருக்காங்க. 4000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற வீரர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி ரெண்டே நான் கேட்டது. நான் இங்கே நம்மளுடைய சூரியனில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம உதயகுமார்லாம் சொன்ன மாதிரி இதுங்களுக்கு புதுசாக இருக்குன்னு அதை பதிவு பண்ணுறதாங்கும்போது நான் கலெக்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ஒரு இது நாங்கள் கேட்டிருக்கோம். பட் இனி வருங்காலத்தில் அதை ப்ராப்பராக பண்ணால் எங்களுக்கு ஈஸிங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காளைகள் அவுத்து விடுங்கன்னு சொல்லுது. அவங்க இன்னும் அதிகாரிகளுக்கு கணக்கிடுவதற்கும் அதை முழுமையாக எல்லா காளைகளும் அவுத்து விடுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அப்படி கணக்கிடுறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் 77வது இந்திய ராணுவ தினம் பேரக்ஸ் நாகேஷ் சதுக்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தலைமை வகித்த MRC கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் பேசுகையில், நம் நாடு பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு 1946 ஜனவரி 15 ராணுவ தளபதி பொறுப்பை ஆங்கிலேயர் சர் பிரான்சிஸ் பட்சரிடமிருந்து நமது ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா ஏற்றார். இந்த வரலாற்று நிகழ்வை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது என்றார். விழாவில் தபால் துறையின் சார்பில் வைக்கப்பட்ட தபால் தலை கண்காட்சியில் ராணுவம் தொடர்பாக 192 ஸ்டாம்புகள் இடம்பெற்றன. ஆயுத கண்காட்சியில் பழங்கால முதல் தற்போதைய துப்பாக்கிகள் குறித்து ராணுவ வீரர்கள் பள்ளி மாணவ மாணவியருக்கு விளக்கமளித்தனர். நெருப்பு வளையத்தில் பாய்தல் மற்றும் ஜிம்னாஸ்டிக்கில் ராணுவ வீரர்கள் அசத்தினர். தற்காப்பு கலையான களரி, வால் சண்டை, கம்பு சண்டை உட்பட பல்வேறு வீரசாகச நிகழ்ச்சிகள் நடந்தன. சண்டை மேளம் முழங்கியதற்கு ஏற்ப ராணுவ வீரர்கள் பங்கேற்றது அனைவரையும் கவர்ந்தது. KV பள்ளி மாணவ மாணவிகளின் தேசபக்தி பாடல், நாடகம், யோகா உள்ளிட்டவை பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. விழாவில் ராணுவ அதிகாரிகள், வெலிங்டன், அருங்காடு KV பள்ளிகள், ஆர்மி பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் ராணுவ வீரர்கள் குடும்பத்தினர் பங்கேற்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே குன்னம் ஊராட்சி இளைஞர்கள் ஒன்றிணைந்து குன்னம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் 12ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் அரசு பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் புதுமண தம்பதியர் தங்கள் மனைவியை தூக்கி செல்லும் ஓட்டம் போட்டி நடைபெற்றது. இதில் சிலர் போட்டி துவங்கிய சிறிது நேரத்திலேயே விழுந்தும் மீண்டும் எழுந்து ஓடி கலகலப்பாக போட்டி நடந்தது. அது மட்டுமில்லாமல் குழந்தைகள் கலந்து கொள்ளும் தவளை ஓட்டம், சாக்குப்பை ஓட்டம், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விதவிதமான போட்டிகள் நடைபெற்றன. விழாவில் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.